ஹாய் ஹலோ செல்லம் சார் எப்படி இருக்கீங்க அப்புறம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓட்டி 4FF ஆன ஹயாங் லைன்ஸோட த கேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பக்கத்தாங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே நம்ம ஷாவை தான் காமிக்கிறோம். ஷா வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இரிட்டேட்டிங்காக ஐயோ போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மைண்டில் ஒன்று தான், அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் அவர் எவ்வளோ கோவப்படுவார், அவர் என் மேலே செம்மையாக வந்துட்டு கோவப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம 3 கேர்ள்ஸும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம ஷா வந்துட்டு நம்ம கோவமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே டேபிள் மேலே வந்துட்டு ஸ்கூட்டியோட கீ இருக்குது, அதை எடுத்துகிட்டு வேகமாக கீழே போகிறாங்க. நம்ம 3 கேர்ள்ஸும் வேகமாக போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷாவா பைக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜீன் வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஷா வந்து உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜீன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஷாவை பிக் பண்ணிட்டு போகலான்னு. ஷா வந்து நேராக ஸ்கூட்டியில் வந்துட்டு போய் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவும் நம்ம ஜீனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போனால் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களா என்ன? ஐயோ! இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு ஷாவா அப்படியே வந்துட்டு அந்த பைக்கோட ஸ்கூட்டியோட மிரர் இருக்குல்ல, அந்த வழியா அப்படியே வந்துட்டு ஜின்னை வந்து பார்க்குறாங்க. ஜின்னை பார்த்துட்டு வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி ஐப்ரோ வந்து ரைஸ் பண்ணி சொல்கிறாங்களா. நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு ஷா தான் வந்து ஏறு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு நம்ம ஜின்னும் இவன் என்ன நம்மளையும் மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு வழி தெரியாமல் அந்த காரை லாக் பண்ணிட்டு அவருமே போயிட்டு வந்துட்டு ஸ்கூட்டியில் ஏறி உட்காந்துறாரு. நம்ம வந்து ஷாவா செம்ம ஸ்பீடாக வந்துட்டு ஸ்கூட்டி ட்ரிப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கேர்ள்ஸை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இவ என்னடி இவ்வளோ கோமா போகிறா, இவ அங்கே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஓகேவான்னு கேட்டுட்டு வருவாளா, இல்லை அங்கேயே எல்லாரையும் கொலை பண்ணி புதைச்சிட்டு வந்துருவாளா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவனை தான் சச்சா அந்தளவுக்குலாம் நம்ம ஷா ஒருத்தர் இல்லை, அவள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பா அவ்வளோதான், அதுக்காக மர்டர் அளவெல்லாம் போகமாட்டா, அவள் போய் பார்த்துட்டு வந்துடுவா, வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோனா நம்ம வந்துட்டு யோன் வந்துட்டு ஸ்ரீயும் உள்ள கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜின்னு தான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எதுக்கு இவ இவ்வளோ கோவமா இருக்கா? நான் கூப்பிட்டேன், அவங்க அம்மா தானே கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜின்னுக்கு ஒரு சைடு டென்ஷனாக இருக்குது. பிகாஸ் வந்து யாருமே ஜின்னுக்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக வந்துட்டு நான் ஒரு ஒரு ஆட்டிடியூடாக வந்துட்டு இருக்காங்களா, அதை பார்த்தோன்னே எனக்கு ஜின்னுக்கே சரியான காண்டாகுது. ஆனால் ஒரு செகண்ட் அப்படியே காமாக வந்துட்டு இருக்காரு. பிகாஸ் வந்து மிரரில் வந்து நம்ம ஷாவோட ஃபேஸை பார்த்துருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி எதையோ யோசிச்சிட்டே இருக்காங்க, அவங்க ஃபேஸில் நல்லா தெரியுது, எதோ யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இப்படி பார்க்குறாங்க, பார்த்தோன்னே என்னமோ தெரியல. ஸோ வந்துட்டு நம்ம ஜின்னோட மைண்டே கொஞ்சம் காம் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காரு. டக்குன்னு வந்துட்டு ஸ்கூட்டி வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன்னாச்சு அதுலாட்டி வீடு வந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பார்க்குறது பார்த்தா வந்துட்டு ஒரு பெரிய ஷாப் இருக்குது. அது ஒரு இந்தியன் ஃபுட் ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ்லாம் இந்தியன், நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இந்தியனில் இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஷாப்பு. ஸோ வந்துட்டு அங்கே வந்து நம்ம ஷா வந்து வண்டியை நிறுத்திட்டு எந்திரிச்சு இறங்கி உள்ளே போகிறாங்க. நம்ம சின்ன இவ எதுக்கு இங்கே போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதில் போய் பார்த்தா வந்துட்டு அங்கே நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு வாங்குறாங்க, ஸ்வீட்டு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இது அம்மாவோட ஃபேவரட் ஆச்சே, அது எதுக்கு இவ வாங்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக வந்துட்டு நம்ம வந்து ஜீன் வந்து பார்த்துட்டுருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்து ஷா வேகமாக வந்தாங்க, பில் போட்டாங்க, திரும்ப வந்து ஸ்கூட்டியில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜீனை பார்க்குறாங்க. ஜீன் வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தானே, இப்போ என்ன பைக்கில் ஏறணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு பைக்கில் ஏறுறாரு. என்னமோ தெரியல, இந்த பைக்கில் போகிற இந்த வந்துட்டு ஒரு டைம் வந்து அவருக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்து எப்போவுமே அவர் தான் ட்ரைவ் பண்ணுவார். ஸோ அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ட்ரைவ் பண்ணி கூட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சில டைம்லாம் வந்து பார்த்துருக்காரு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்கூட்டியில் ஒரு ஒரு பொண்ணு ஸோ கூட்டிகிட்டு போகிறா அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அந்த ஃபீல். அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க அந்த வைபெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கிளைமேட் ஒரு நைட் டைம். ஸோ ஒரு 7:30 இருக்கும். அந்த டைமில் ஒரு நைட் டைமு ஃபுல்லாக இருட்டா, அங்கங்கே லைட்ஸு, அங்கங்கே வந்துட்டு பீப்புள்ஸ் போயிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அது ஒரு மாதிரி எப்போவுமே கார் ஓட்டிட்டு டென்ஷனாக இருந்த ஒரு மனுஷன் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அவருக்கு. அவருமே ரிலாக்ஸாக அப்படியே அதை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம ஷா கூட வந்துட்டு போகிறாங்க. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு நம்ம வந்துட்டு ஹோபி தான் கார் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு தங்கியிருக்காங்களா, அந்த அந்த ஹவுஸ்க்கு வெளியே வந்துட்டு காரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு காருக்கு வெளியே வந்து அப்படி சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக வந்து நம்ம ஸ்ரீ வராங்க. ஸ்ரீ வந்துட்டு என்ன ஒர்க் ஜாஸ்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபிகிட்ட கேட்க, ஹோபி வந்துட்டு கொஞ்சம் அம்மா என்ன காரு இங்கே நிற்கிது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, அதுவா ஷாவோட அத்தை பையன் இருக்காங்கல்ல, அவங்களோட கார் தான் கூட்டிகிட்டு போக வந்தாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அவள் ஷா வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ அவரும் ஸ்கூட்டிலே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
"ஓ! அப்படியா? கோமா போனாலாம் என்ன?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்து கேட்கா, "பின்ன உனக்கு தெரியாதா? ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு அவங்க அத்தைய சுத்தமா பிடிக்காத தங்கச்சியா, இதில சொல்லாம கொள்ளாம அவருக்கே தெரியாம வேற போறா. கொஞ்சம் கோவமா தான் போறா. ஓகே ஆயிடுவான்னு நெனைக்கிறேன்." அப்படின்ன மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு கிளாஸ்லாம் எப்படி போச்சு? எல்லாம் ஓகேவா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹோபியா வந்துட்டு நம்ம ஸ்ரீகிட்ட நெறைய கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீமே, "யா ஓகே நல்லா தான்டா போச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நெறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஸ்ரீ கேட்குறாங்க, "அம்மா உன்ன வந்து யாரோ இன்வைட் பண்ணாங்க. உன் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்கன்னு சொன்னியே, போனியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்கா. போணும். ஸோ அதுக்கு தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஹோபி வந்து சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி ஓகே. அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணிட்டாங்களா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல. நம்ம காலேஜ்ல வந்துட்டு இருக்கார்ல, சுகா அவர் தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "சுகாவா? ஓ! அதனால தான் அவர் உங்க வந்து என்கிட்ட நம்பர் கேட்டாரா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஸ்ரீ வந்து எதுவுமே தெரியல. இந்த நிவி விஷயம், சுகா விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க வந்து இன்னசென்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாமாமா. அவர்தான், அவர்தான். சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு கூப்பிட்டாரு. நீ வேற எதுவும் இல்ல. நீ போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் போய் அவர பார்த்துட்டு, அவரோட லவ் மேட்டர்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு வந்துர்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஹோபியா ஒரு மாரி லந்தா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஸ்ரீக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன லவ் மேட்டர்? அவர் யாரையாவது லவ் பண்றாரா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து கேட்குறாங்க. உனக்கும் சீக்கிரம் தெரியும். அது வரையும் வெயிட் பண்ணு. நான் போய் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு வந்துர்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி வந்து ஒரு மாரி டீசிங்கா சொல்றாரு. நம்ம வந்து ஸ்ரீயுமே, "சரி ஓகே நீ சேஃபா போ. அண்ட் வந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. வீட்டுக்கே வந்துட்டு கிளம்பிட்டேன்னு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஸ்ரீ வந்து ஹோபி கிட்ட ஒரு மாரி நார்மலா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியுமே, "சரி ஓகே நான் வந்து சேஃபா போறேன். நீ போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. ஸோ ஓவரா ஒர்க் பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவருமே வந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஸ்ரீ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு கார் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து அந்த எண்ட் பாயிண்ட்ட வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஸ்ரீயுமே ஒரு மாரி ரிலாக்ஸ்டா ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணாங்க. பிகாஸ் எப்பவுமே வந்துட்டு கொரியால தான் இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ற மாரி, ஒரு 2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ற மாரி கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருக்கும். பட் இப்போ வந்துட்டு இந்த காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் இல்ல. எவ்ரி ஈவ்னிங் வந்துட்டு ஹோபி வந்து ஸ்ரீய பார்த்துட்டு போறது. ஸ்ரீக்கு ஒரு மாரி நல்லா இருக்கு. ஸோ ஒரு மாரி ஹேப்பியா இருக்காங்க. அவங்க ஒரு மாரி ஜாலியா வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிறாங்க. அப்படியே ஹோபி சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஹோபி வந்து நேரா வந்துட்டு சுகா வீட்டுக்கு தான் போறாங்க. சுகா வீட்டு முன்னாடி வந்துட்டு கார வந்துட்டு நிறுத்திட்டு, அப்படியே வந்துட்டு அவரு உள்ள போறாரு. ஸோ அவரு வந்துட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு போற மாரி அவருக்கு அந்த ஃபீலே இல்ல. நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லியா அவரோட வீட்டுக்குள்ள போனா அவர் ஒரு ஃபீல் பண்ணுவார்ல, அந்த மாரி தான். நேரா அவரா போனாரு. காலிங் பெல் கூட அடிக்கல. டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "ஷிகா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டுக்குள்ள போறாரு. ஷிகாவா அப்பதான் வந்துட்டு கௌஷல் வந்து உட்கார்ந்திருப்பாரு. ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு ஃபுட் குக் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஹெல்ப் பண்ணிட்டு அப்பதான் வந்து உட்காரலான்னு வந்திருப்பாரு. கரெக்ட்டா வந்து ஷிகான்னு சொல்லவும் வந்துட்டு ஷிகாக்கு ஹாப்பி ஆயிடுது. ஸோ வந்துட்டு ஹோபிய பார்த்தோனே, ஏன்னா இதுவரைக்கும் ஷிகா வந்து யாருமே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரா? இப்போ வந்து நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகாக்கு ஒரு மாரி ஹாப்பி ஆயிட்டு, வேகமா வந்துட்டு "ஹோபி வந்துட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு வந்து ஹோபிய வந்து ஹக் பண்ணிட்டு, "சிசி வா அம்மா, அப்பா உனக்கு இன்ட்ரோ குடுக்குறேன்னு" சொல்லிட்டு வேகமா அம்மா, அப்பாவ வந்துட்டு இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா வந்துட்டு டைம் டேபிள்ல ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஹோபிய வந்து இன்ட்ரோ குடுக்குறாங்க. ஸோ அம்மா, அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ அவங்களும் வந்துட்டு ஹோபி கிட்ட நல்லா பேசுறாங்க. "என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு மாரி எதார்த்தமா கேட்குறாங்க. பிகாஸ் வந்து ஷிகாவோட அம்மா, அப்பா வந்து ஹோபியோட அம்மா, அப்பா மாரி தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஸோ, அதனால அவங்க ஓப்பனா கேட்கவும் வந்துட்டு, "அது ஆன்டி நெக்ஸ்ட் டைம் நான் வரையில கூட்டிட்டு வரேன்." அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம வந்து ஹோபி சொல்றாரு. "சரி, சரி நெக்ஸ்ட் டைம் வரையில கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரணும். ஓகே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்களுமே ஒரு மாரி ஹேப்பியா ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஹோபி அவ்ளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ, ஹோபிக்கே வந்துட்டு இது நம்ம வீடு தான் அப்படின்ற அளவுக்கே ஃப்ரீ ஆயிடுச்சு. ஹோபியுமே நெறைய டீசிங், நெறைய வந்து கதை பேசிட்டு ஒரு மாரி ஜாலியா போயிட்டுருக்கு. "ஆன்டி உங்களுக்கு தெரியுமா? உங்க பையன் யாரையோ லவ் பண்றானே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரே இதா போட்டு படிச்சிடுறாரு. நம்ம வந்து ஸ்ரீகா சாப்பிட்டுட்டு இருந்தப்பாரு. டக்குன்னு வந்துட்டு "ஹோபி" அப்படின்னு வேற சொல்லிட்டு வந்துட்டு ஹோபியோட கைய பிடிக்க, ஹோபி வந்துட்டு "விடுடா அதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். அதான் அம்மா, அப்பா தான் இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஹோபி வந்து காலையில நம்ம ஸ்ரீகா வந்து கேட்டுருப்பார்ல, இந்த மாரி யார்கிட்ட அவ வந்து 2 ஹார்ஸா பேசிட்டு இருக்கான்னு தெரியல. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா இவ அப்படின்னு மாரி சொல்லிட்டு, ஒரு மாரி கேட்டிருப்பாருல்ல, யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பொசசிவ்ல வந்துட்டு கேட்டிருப்பாரா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு சொல்ல, எனக்கு தெரியும். அந்த பொண்ணு பேரு கூட நிவி தானே அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவங்க அம்மா வந்து ஒரு மாரி ஹேப்பியா கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், தெரியும். ஆல்ரெடி எனக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமா ஆன்டி இவன் கேட்டான். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா? என் நம்பரே இவனுக்கு தெரியாது. ஆனா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நம்பர வாங்கி இவன் என்கிட்ட அத கேட்கறதுக்குன்னே கூப்பிட்டான் தெரியுமா? ஆனா அதுக்கு ரீசனா நீங்க என்ன இன்வைட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பொய் வேற சொன்னான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி டீசிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஸோ, ஒரு மாரி அந்த இடமே ஃபன்னா போயிட்டுருக்கு. நம்ம வந்து "சிவாக்கா மானம் மரியாதையே போது. டேய் ஏன்டா இப்படி பண்ற? உன்ன ஃப்ரெண்டுன்னு ஒரு நாள் தானடா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்காட்டி என்னடா என் மான மரியாதையும் வாங்கிட்ட?" அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம ஷிகா வந்துட்டு
ஹோபி வந்து பார்த்துட்டுருக்காரு. ஆனா ஹோபில அதெல்லாம் இல்ல. என் அம்மா, அப்பா மாரி தான் அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபுல்லா ஓப்பனா வந்துட்டு அவங்க அம்மா, அப்பா கிட்ட அதாவது சிவாவோட அம்மா, அப்பா கிட்ட அவர் ஓப்பனா பேசி ஜாலியா வைப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படிதான் இவங்களோட டைம் வந்து போகுது. அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம வந்து ஜீனன் வந்துட்டு ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா, அவங்க நேரா வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனா அங்க வந்துட்டு நம்ம ஷாவோட அத்தை இருக்காங்கல்ல, அதாவது ஜீன் சாரோட அம்மா. அவங்க வந்து நார்மலா உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கே ட்ராமாவோ, சி ட்ராமாவோ ஓடிட்டுருக்கு. ஸோ பார்த்துட்டுருக்காங்க. பக்கத்துல வந்துட்டு அவங்களோட பையன் வந்துட்டு உட்காந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு பேச்சு குடுத்துட்டே உட்காந்து அப்படியே ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு எப்பவும் போல தான். ஸோ வந்துட்டு பக்கத்துல லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா நம்ம ஷா உள்ள போனோனே வந்துட்டு அம் பார்க்குறா. ஒரு மாரி ஒரு ஃபேமிலியா ஒரு மாரி அத்தாளா எப்படி சொல்றது? அவங்க ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப்ப வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் வருது. ஸோ வந்துட்டு வேகமா போயிட்டு, "அத்தை" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. அவங்களுமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. "ஷாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. "அ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஷா வந்து ஒரு மாரி ஃபார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டு நான் நல்லா இருக்கேம்மா. நான் செம்மையா இருக்கேன். இங்க பாத்தியா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? டேப்லெட்லாம் கரெக்ட்டா போடுறேன். டாக்டர் செக்கப்லாம் ரெகுலரா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு வந்து எப்படி சொல்றது? இந்த டீச்சர் கேள்வி கேட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்கம் பக்கமா ஆன்சர் குடுப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்டா 9 ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஷாவுமே சிரிச்சுட்டே அப்படியே வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. "இந்தாங்க உங்களுக்கு வந்துட்டு புடிச்ச ஸ்வீட்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து குடுக்க, "உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணலாம் பண்ணி பார்க்குறாங்க. "ஏய் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, ஒரு மாரி எக்ஸைட்டிங்கா வந்துட்டு அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து ஷாவுமே தெரியும். அம்மாவும், அப்பாவும் அதிகமா வந்துட்டு உங்கள பத்தி வந்துட்டு திட்டினாச்சும் பேசும்போதும் இந்த 1, 2 விஷயம்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அப்டின்ற மாரி வந்து சொன்னாங்க. ஓ! அப்டியா? அப்டின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அத ஹாப்பியா வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு பக்கத்துல வந்து நம்ம ஜின்னோட அப்பா வந்துட்டு ஷாவ பார்த்துட்டு, "வாம்மா" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்றாங்க. "ஹாய் அங்கிள்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு சின்னதா வந்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. "என்ன உங்க அத்தைய மட்டும் அத்தன்னு தமிழ்ல உங்க உறவுல வந்து சொல்ற. என்ன மட்டும் என்ன இங்கிலீஷ்ல வந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்ற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி டீசிங்கா கேட்குறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து இந்தியன் கல்ச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னதான் கொரியால இருந்தாலுமே இந்தியால இருக்க சின்ன சின்ன விஷயம், அந்த ஒரு ரிலேஷன கூப்பிடுற ஒரு விதம்லாம் சூப்பரா இருக்கும். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு கேட்குறாரு. ஸோ வந்து நம்ம வந்து ஷாச்சி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, "சரி மாமா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "இத கேட்க எவ்ளோ நல்லா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் ஒரு மாரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. "சரி இரு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கிளே எந்திரிச்சு உள்ள போறாரு. அது நம்ம ஜின்னோட அப்பாவே எந்திரிச்சு உள்ள போயிட்டு காஃபி போட வந்துட்டு போயிட்டாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷாக்கு ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் வருது. ஸோ அண்ட் வந்துட்டு பக்கத்துல வந்து வின் வந்து உட்காந்து ஹோம் ஒர்க் வந்து பண்ணிட்டுருப்பானா, அவன் வந்து ஷாவ பார்த்தோனே ஆன்னு வாய் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். பிகாஸ் வந்து அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாரி பதட்டமா வந்திருப்பாங்க. அப்புறம் போயிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காமா, கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்காங்களா, பார்த்துட்டு அவன் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஒரே வார்த்தை, "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்ற மாரி மட்டும் தான் சொல்லலாம். நம்ம வந்து ஷாக்லாம் இல்ல. ஒரு மாரி இவ்வளோ நேரம் சீரியஸா ஒரு ஃபேஸ்ல இருந்துச்சு. டக்குனு ஸ்மைல் வந்துடுச்சு. அவங்க வந்து பக்கத்துல வந்து வின் இருக்கானா, வின்னோட காத பிடிச்சு திருவிட்டு, "நான் அழகா இருக்கேனா? உன்ன ஹோம் ஒர்க் பண்ண சொன்னாங்களா? நான் அழகா இருக்கேன்னு பார்க்க சொன்னாங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, கொஞ்சம் வந்து அந்த ப்ரொஃபசர் மூடுக்கே வந்து போயிட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்ல. அவங்க படிக்கணும்னா படிக்கிறத மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாரி தானே இருப்பாங்க. அப்படின்னு திருந்தவும் வந்துட்டு, அவன் வந்துட்டு, சாரி, சாரி, சாரி நான் அப்படி சொல்லல. ஆனா சொல்லணும்னு தோணுச்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஜீனு வந்து இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு பார்த்துருப்பாரா. அவருக்கு ஃபேமிலினா அவ்ளோ உயிரு. ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பொண்ணு சடனா உள்ள வந்து இப்டி எல்லார்கிட்டயும் உரிமையா பேசும்போது, அவருக்கு ஒரு மாரி நல்லாருக்கு. அத பார்க்கும்போது அவ்ளோ லவ்லியா இருக்கு. இவளும் என்னோட ஃபேமிலி தான் அப்டின்ற ஒரு ஃபீலே வருது. ஸோ ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா பார்க்குறேன். பிகாஸ் வந்து நம்ம ஜீன் வந்து யாருமே வீட்டுக்கு கூட்டு வரமாட்டாரு. எங்க யாராவது வந்து அம்மா, அப்பா, தம்பி யாரையாவது ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே மோஸ்ட்லி பேசவே விட மாட்டாரு. யாராவது அதிகமா வந்தாலுமே என்னன்னா என்ன அப்டின்ற மாரி மட்டும் தான் வச்சிருப்பாரு. ஏன்னா அவ்ளோ ப்ரொடக்டிவா இருப்பாரு. பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பொண்ணு வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு மாரி நல்லாருக்கு. அவர் மைண்ட்ல தோணுன ஒரே விஷயம், "நீயும் என் ஃபேமிலி தான்" அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அவருக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் ஆச்சு. ஒரு மாரி ஹாப்பியா பேசிட்டு, சிரிச்சுட்டு இந்த டைம் வந்து அப்படியே போது. ஸோ வந்து நம்ம ஷா வந்து டைம் பார்க்குறாங்க. டைம் பார்த்தா ஒரு 8:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஷா வந்துட்டு அப்படியே அவங்க ஆன்டி கிட்டயும் அண்ட் வந்துட்டு அதாவது நம்ம ஜின்னோட அம்மா, அப்பா கிட்ட வந்துட்டு, "சரி அத்தை, மாமா நான் கிளம்புறேன். ஸோ வந்துட்டு எனக்கு நாளைக்கு காலேஜ் வேற இருக்கு. ஸோ நான் போணும். ஸோ வந்துட்டு பாய்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு வெளிய வந்துட்டு வராங்க. ஸோ வெளிய வந்துட்டு திரும்ப எப்பவும் போல தான் வந்துட்டு அந்த ஸ்கூட்டிய வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னோட கார் தான் அங்க நிக்குதுல்ல. வேற வழி இல்ல. இன்னொன்னு வந்து ஷா வந்து சேஃபா போறாங்களா அப்படின்னு வேற வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ஸ்கூட்டில ஏறுறாரு. நம்ம வந்து ஷா வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே கார் எடுக்க வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவுமே பேசல. சைலன்ட்டா வந்துட்டு போறாங்க. அப்ப நம்ம வந்து ஜின் வந்துட்டு நாளைக்கு உனக்கு காலேஜா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, நம்ம வந்து ஷா இல்ல அப்படியே வந்துட்டு மிரர் வழியா வந்துட்டு ஜின்ன பார்க்குறாங்க. பிகாஸ் வந்து நாளைக்கு சாட்டர்டே ஸோ வந்து காலேஜ் இல்ல. பட் வந்து அவங்க இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற
அப்படின்றதுக்காக வந்துட்டு நாளைக்கு காலேஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷியா வந்துட்டு அ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு கொஞ்சம் வந்து தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னால கொஞ்சம் தடுமாறுறாங்க. பிகாஸ் அவங்க மைண்ட்ல வந்து இங்க என்னதான் ஹேப்பியா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாலுமே, அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கில்ட் ஃபீல் அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். ஸோ ஒரு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு எப்படி பேச முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆயிருக்காது. ஸோ அதனால தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. நம்ம வந்து ஜின்னுக்கு வந்துட்டு புரியுது. நெக்ஸ்ட் டைம் உனக்கு அங்க வந்துட்டு கம்ஃபர்டபுளா இல்லன்னா ஓப்பனா சொல்லிடு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு உன்னோட வந்துட்டு இந்த மாரி பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உன்னோட வந்துட்டு கம்ஃபர்டபுள் தான் முக்கியம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஜீனு வந்துட்டு ஷாக் கிட்ட இவ்ளோ கம்ஃபர்டபுளா பேசுறாரு. நம்ம ஷாக்கே ஒரு மாரி ஒரு செகண்ட் வந்து என்ன அப்டின்ற மாரி வந்து கேட்குறாங்க. சில நெக்ஸ்ட் டைம் எதுவும் பொய் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஜர்னியே வந்துட்டு செம்ம சைலன்ட்டா போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஜீன் வந்து ரொம்ப சைலன்ட்டா வந்துட்டு ஷாவ வந்து பார்க்குறாங்க மிரர்ல. ஷாவுக்கு வந்து தெரியுது இவன் நம்மள வந்து பார்க்குறான் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டுக்கவே இல்ல. என்னமோ பண்ணிட்டு போ அப்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ஸ்கூட்டிய நேரா வந்துட்டு நேரா வீட்டுக்கிட்ட போய் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அ ஜீனிக்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லல. டக்குன்னு வந்துட்டு கீ எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு மேல வந்துட்டு போயிறாங்க. நம்ம வந்துட்டு ஜீன் வந்து என்ன பண்ணாருன்னா, கார் மேல சாஞ்சு நின்னுட்டு ஒரு மாரி சின்னதா ஒரு ஒரு ஸ்மைல் பண்றாரு. அவருக்கே தெரியல அந்த ஒரு ஸ்மைல் வந்துட்டு அவருக்குள்ள வருது. ஸோ டக்குன்னு வந்துட்டு நம்ம யூனால, "எக்ஸ்கியூஸ் மீ நீங்க சிரிச்சதெல்லாம் போதும். என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க" அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம வந்து யூனா வந்து ஜின்ன பார்த்து சொல்ல, ஜின் வந்து எங்கேருந்து இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆப்போசிட்ல வந்து நம்ம வந்து ஷா வந்து நின்னுட்டு யூனா வந்து நின்னுட்டுருக்காங்க. ஷா வந்து போயிருப்பாங்க. யூனா வந்து நின்னுட்டுருக்காங்க. அவங்க ஒரு மாரி நல்லா அழகா வந்து ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜின் வந்து 2, 3 டைம் யூனாவ பார்த்துருப்பாரு. பட் இந்த மாரி ஒரு அழகாலாம் அவர் வந்துட்டு கொஞ்சம் நீட்டா ரெடி ஆயிட்டுலாம் வந்து நம்ம வந்து யூனாவ வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு மாரி டவுட்டா, "ஆமா எங்க ட்ராப் பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்க, அது வந்து என் ஆள பார்க்க போறேன். ஸோ, அதனால நீ வந்து என் ஆளோட வீட்ல ட்ராப் பண்ணிரு. போற வழியில தான். பட் என்ன ட்ராப் பண்ணிட்டு நீங்க போங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்றாங்க. "அ உங்க ஆள்னா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இழுக்குறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் ஆரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, வந்து இருந்தாலுமே வந்துட்டு "உங்க ஆளுனா" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் என் ஆரம் தம்பிய பார்க்க போறேன். நீ வண்டி எடு சீக்கிரம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு கார ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சீட்ல வந்து உட்காந்துர்றாங்க. நம்ம வந்து ஜீனு வந்து, "அடப்பாவி ஆரம்! இன்னைக்கு உன்ன பார்க்க தான் இவ்வளோ அழகா அந்த பொண்ணு கிளம்பியிருக்கா. இது தெரியாம வந்துட்டு நீ வந்து எப்போ பாரு அந்த பொண்ணுகிட்ட சிடு சிடுன்னே விழுந்துட்டு இருக்கியே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஜீனுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. ஜீன் வந்துட்டு நம்ம ஆரம்க்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. "எங்க இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஆரமையும் வந்துட்டு, "எப்பவும் இருக்க ஸ்பாட்ல தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்றாரு. அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ எப்பவுமே இவங்க 2 பேரும் அதிகமா மீட் பண்ற பிளேஸ் அதானே. ஸோ அங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணாரு. ஏன்னா யுவனா வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வருவான்னு தெரியும். வீட்டுக்கு வருவான்னு தெரியும். ஸோ அங்கருந்து எஸ்கேப் ஆக வந்துட்டு அவர் வந்து அந்த பிரிட்ஜ்ல வந்து நின்னுட்டு இருக்காரு. ஒரு 10:00 மேல வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜீனோ, சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம லவ்வுக்கு அவன் ஹெல்ப் பண்ணான்ல, நம்மளும் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல சொல்லிட்டு, நம்ம வந்து ஜீனு என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு வீட்டுக்கு போற வழியில வந்துட்டு கார வந்து சடனா ஸ்டாப் பண்றாரு அந்த பிரிட்ஜ் கிட்ட. நம்ம வந்து இவன வந்துட்டு, "என்னாச்சு? ஏன் இங்க நிறுத்துனீங்க? நான் என் ஆள பார்க்கணும். அவன பார்த்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் ஆச்சு என் ஆள பார்த்து அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு "ஜின்னா அங்க நிக்கிறான் பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜீன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணேன். நம்ம வந்துட்டு இவன் வந்து, "இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? என் தம்பிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இப்படி வந்து குளிர்ல நின்னுட்டு இருக்கான் பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வேகமா வந்துட்டு கீழ இறங்குறாங்க. இறங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து அதாவது ஆரம் வந்து அந்த சைடு திரும்பி நின்னுட்டு இருந்திருப்பாரு. கால் பேசிட்டு இருந்திருப்பாரு. நம்ம வந்து யூனா வந்துட்டு நின்னுட்டு இருந்திருக்கா. வந்தோனே வந்துட்டு ஆரம வந்துட்டு அந்த ஷோல்டர தட்டுறாங்க. நம்ம வந்து ஆரம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து இவ இங்க என்ன பண்றா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ் மைண்ட் ஷேட்லயே அப்படியே வந்து நின்னுட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம வந்து ஜின் வந்து கார்ல சாஞ்சு நின்னுட்டு இருக்காரா. அத வந்து பார்த்தோன்னே இவன் தான் இதுக்கு தான் கேட்டியாடா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஒரு மாரி கட்டுப்புல நின்னுட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து கால வந்து கட் பண்ண அப்புறம் கால் பண்ணாடி சொல்லிட்டு வந்து கால் பேசிட்டு இருந்தது கட் பண்ணிட்டு, "என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "தம்பி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? இதுக்கு தான் அக்கா எப்பவுமே உன் கூட இருக்கணுன்றது. இவ்ளோ குளிர்ல நின்னுட்டு இருக்க. உனக்கு ஏதாவது ஆனா நான் என்ன பண்ணுவேன்? டாக்டரே காய்ச்ச வந்தா டாக்டர் கிட்ட போ முடியுமா என்ன? அது எவ்ளோ எம்பாரஸிங்கா இருக்கும். நீ என்ன ஒண்ணும் பண்ணா இரு. நீ வந்து கார்ல போய் ஃபர்ஸ்ட்டு உட்காரு. அப்பதான் வந்துட்டு உனக்கு குளிராது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து
ஆரம்ப வந்து இழுக்குறாங்க. காருக்குள்ள போய் உட்காரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆரம் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இரேன்டி அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நேரா ஜின் கிட்ட போயிட்டு, "என்னாச்சு ஷா மீட் பண்ணாளா உங்க அம்மாவ?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "ம் யா மீட் பண்ணாங்க. ஓகே தான். நான் நெனச்ச மாரி அவ்வளோ ஒண்ணும் மோசம் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஜின் வந்து சொல்ல, நம்ம வந்து இவனுக்கு கோவம் வந்தது. ஏன்னா, ஷா வந்து ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா? "என்ன மோசமா? என் ஃப்ரெண்ட பார்த்தா உனக்கு மோசம் மாரி தெரியுதா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜின் தான், "வெயிட், வெயிட், வெயிட். அவ எப்ப பாரு ஸ்ட்ரிக்ட்டாவே இருந்தால்ல. ஸோ, அதனால கொஞ்சம் கோவக்காரி. அவ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னு நான் நெனச்சேன். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் தப்பாலாம் நெனைக்கல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்ல யூனா கிட்ட, "கொஞ்ச நேரம் அமைதியா இருடி ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம ஆரம் வந்து ஜின் கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லல்ல. எல்லாம் ஸ்மூத்தா தானே போச்சு. அம்மா, அப்பா எல்லாம் ஓகே தான அங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, எல்லாம் ஓகே தான். ஸோ ப்ராப்ளம்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஸ்மைல் பண்றாரு. இத பார்த்தோனே ஆரம்க்கு, "டேய் என்னடா அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு அப்படின்றனால ஏதாவது லவ்வு கிவ்வு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஆரம் வந்து ஒரு மாரி கொஸ்டின் மார்க்கோட ஃபேஸ வந்து வச்சுட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து யூனா தான், "டேய் லூசாடா நீ? என்ன பேசிட்டு இருக்க?" அவரு தான் வந்துட்டு சிரிக்கும்போதே தெரியல, அவர் வந்து லவ் பண்றாருன்னு. "யூ டோன்ட் வொரி ஜின். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனோ வந்து ஜின் கிட்ட ஓப்பனா சொல்லவும், நம்ம ஜின் வந்து அவ்ளோ அசிங்கமா மூஞ்சில தெரியுதா என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அது வந்து நான் அப்படி சொல்ல வரல. ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணேன் நல்ல பொண்ணு அப்படின்னு. அவ்வளோதான் மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஜின் வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா வந்துட்டு யூனாவும், ஆரமும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு கைய கட்டிட்டு ஆனா இந்த விஷயத்துல 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. 2 பேரும் அப்படியே வந்துட்டு அந்த கோவமா வந்து ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு, "என்ன என்ன சொன்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜின், "சரி ஓகே. இப்ப என்ன? அவள எனக்கு புடிச்சிருக்கு. அது லவ்வான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல. மேபி ஃப்யூச்சர்ல ஒர்க் ஆகலாமோ என்னமோ! பட் நல்ல பொண்ணு. என் ஃபேமிலிய வந்து அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறா. அவ என் ஃபேமிலி கூட இருக்கும்போது, அவளும் என் ஃபேமிலி அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான். மத்தபடி நீங்க நெனைக்கிற மாரி எல்லாம் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் மனசுல என்னலாம் தோணுச்சோ அதெல்லாம் சொல்றாரு. அப்ப வந்துட்டு, "ஸோ, ஷா, ஜீன் நல்லாருக்கு. காம்போ. பேரு, கப்பிள்ஸ் ஸோ கியூட்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் வந்துட்டு, "உனக்கு வேற வேலையே இல்லையா? ஒண்ணு நீ லவ் பண்ற. இல்லையா லவ் பண்றவங்கள சேர்த்து வைக்கணும்னு நெனைக்கிற. உன் பிரச்சனை தான் என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு அப்படியே நம்ம யூனா வந்து பார்த்துட்டு இருக்காரு. "இப்ப எனக்கு பிரச்சனை, எனக்கு ஃபுட் வேணும். எனக்கு பசிக்குது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஆரம்ப பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் வந்துட்டு, "சாப்பிடலையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, பசிக்குது தம்பி. வந்து சாப்பாடு வாங்கி குடு." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அவரே வந்துட்டு கொஞ்சம் சரி ஓகே. பாவமே பிள்ளைக்கு பசிக்குதே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாரு. இதில தம்பின்னு ஒரு வார்த்தை சொன்னோனே, அவ்வளோதான் அவன் மனசே உடைஞ்சிருது. "ஏய் தம்பின்னு மட்டும் சொல்லாத என்ன" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, கடுப்புல வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜின் ஐயோ! ஆரம்பிச்சுட்டாங்களே! "போதும் நிறுத்துறீங்களா 2 பேரும்? இப்ப என்ன சோறு தானே வேணும். வாங்க உங்க 2 பேருக்கு நானே வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு 2 பேரையும் கூட்டு போறாரு. ஒரு சின்னதா ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. பட் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க ஃபுட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்க கூட்டு போறாரு. நம்ம வந்து ஜின் வந்துட்டு, "இது எனக்கு நான் வந்து ஃபேமிலியா வர ரெஸ்டாரண்ட். ஸோ இங்க ஃபுட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒழுங்கா 2 பேரும் அமைதியா உட்காந்து சாப்பிடுறீங்க. அத விட்டு தம்பி, அண்ணன் சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க. கொன்றுவேன் உங்கள 2 பேத்தையும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜீன் வந்து ஒரு மாரி ரொம்ப உரிமையா எடுத்து மிரட்டுறாரு. நம்ம வந்துட்டு இவனா, "எனக்கு இப்போதைக்கு பசிக்குது. எனக்கு சோறு முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்க்கா வந்துட்டு இவனா பண்றதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ரசிக்கணும்னு தோணுது. ஆனா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை அந்த தம்பி. அத கேட்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆரம்க்கு சரியான காண்டாகும். "ஏய் இப்ப எதுக்குடி தம்பின்னு சொல்ற? நானே ஒரு ஃபீலுக்கு வந்தாலும் நீ என்ன ஏன்டி இப்படி ஸ்டாப் பண்ற?" அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கா, "ச்சே! என்ன விட உங்க நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு போல இருக்கு ஆரம்." அப்படின்ன மாரி சொல்லிட்டு வந்துட்டு மெசேஜ்ல வந்து டெக் பண்ணி வந்துட்டு நம்ம ஆரம வந்து காண்டு ஏத்திட்டு இருக்காரு. நம்ம வந்து "ஆரமாட்டி என்ன வெறுப்பேத்தாதீங்கடா" அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு ஆரமுமே வந்துட்டு சைலன்ட்டா உட்காந்துருக்காரு. 2 பேருமே 3 பேருமே உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு ஒரு மாரி அந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா போகுது. ஸோ ஆஃப்டர் வந்துட்டு நம்ம வந்து ஜின் தான். "சரி ஓகே டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஜின் வந்து கேட்க நம்ம வந்துட்டு யூனால, "நீங்க கவலைப்படாதீங்க ஜின். கண்டிப்பா ஷா உங்கள வெட்டிங் பண்ணிப்பா. நான் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஃபுட் வாங்கி குடுத்துருக்கீங்கல்ல, நான் இத மறக்க மாட்டேன். எவ்ளோ டேஸ்டியான ஃபுட்டு. அதுவும் உங்க கை காசு போட்டு வாங்கி குடுத்துருக்கீங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன். இந்த தடவ வெட்டிங் உங்களுக்கும் ஷாவுக்கும் மட்டும் தான் நடக்கும். ஷா வெட்ஸ் ஜீன். ஜீன் வெட்ஸ் ஷா." ச்சே! எவ்வளோ நல்லாயிருக்கு கேட்கும்போதே. "கவலைப்படாதீங்க. நான் நடத்தி வைக்கிறேன் உங்க கல்யாணத்த." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இவன வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின் ஜின் வந்துட்டு சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஆரம்பம்ல, "ஷினா
கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அப்படியே ஷாவோட அப்பாவ அப்படின்ற மாரி சொல்லுவோம். அவ்வளோதான் ஷாக்கு கண்லாம் வியடாகி, ஐயய்யோ! அந்த மனுஷனா ஆல்ரெடி இவங்க அம்மா பேர கேட்டாலே அந்த மனுஷன் கொந்தளிச்சுருவாரு. "ஜின் நான் ஹெல்ப் பண்றேன். ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன். சோறு வாங்கி குடுத்துருக்கீங்க. அதுக்காக என் உயிரெல்லாம் தர முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஆரமோட கார்ல ஏறி உட்காந்துர்றாங்க. நம்ம வந்து ஜின்னும் வந்து ஆரம் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு, அவ அப்படிதான் லூஸ் மாரி ஏதாவது பேசிட்டு இருப்பா. "லவ் பண்றதா இருந்தா பண்ணு. வரத அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம் வந்து நம்ம ஜின் கிட்ட வந்து சொல்றாங்க. ஜின்னுமே வந்துட்டு பார்க்கலாம். இப்ப புடிச்சிருக்கு. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது லவ் ஆனா, அப்ப பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரோட கார் எடுத்துட்டு கிளம்பிறாரு நம்ம வந்து ஜின்னு. நம்ம ஆரமே வந்துட்டு கார் வரைக்கும் போறாரு. அவருக்கு ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. வந்துட்டு யூனா கூட இருக்குது. ஆனா, அவ சொல்ற அந்த தம்பி அப்படின்ற வேர்ட வந்துட்டு அவர்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவருமே வந்துட்டு இப்டி அவரோட ஸ்மைல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாரி சிடு சிடுன்னு மூஞ்சில இருப்போம்ல, அந்த மாரி ஒரு மாரி கோல்டான ஃபேஸ்ல வந்துட்டு உள்ள போய் உட்கார்றாரு. கார் ஸ்டார்ட் பண்றாரு. கார் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு யூனாவா அப்படியே ஆர்மியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆர்மி ஒரு மாரி நிக்க அந்த நைட் லைட்ல ஒரு மாரி அழகா தெரியிறாரா, சரி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஆரம்பிக்க ஒரு மாரி என்னவ இப்படி பார்த்துட்டு இருக்கா? என் மூஞ்சில ஏதாவது இருக்கா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டு மிரர்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இல்லையே! நல்லா தானே இருக்கு. ஏய்! இப்ப எதுக்கு என் மூஞ்சி இப்படி பார்த்துட்டு இருக்க? அப்படின்ற மாரி சொல்லி வந்து கேட்கா. இல்ல எவ்வளோ அழகா இருக்க. அதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்ற மாரி சொல்ல. ஓ! அப்படியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி ஸ்மைல் வருது. ச்சே! யாருக்கு கிடைக்கும்? இப்படி அழகான ஒரு பையன். ஆ யுவனா யூ லக்கி அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கார்லயே கத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கோம். ஒரு மாரி ப்ளஷ் ஆகுது. ஒரு மாரி ஷை ஆறாரு. அவருக்கே வந்துட்டு தெரியல. ஏன்னா ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யுவனா வந்து சொல்லிட்டு இருக்காங்களா, அதனால ஒரு மாரி ஹாப்பி ஆயிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. ஸோ வந்து அப்படியே வந்து வீட்டுக்கிட்டயும் வந்துட்டு போயிட்டு வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகுது. கார் ஸ்டாப் ஆனோனே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம் வந்து அப்படியே யுவனா வந்து கார விட்டு இறங்குறாங்க. ச்சே! நான் ரொம்ப லக்கி ஆரம். இவ்ளோ அழகான ஒரு தம்பி யாருக்கு கிடைக்கும்? அப்படின்ற மாரி வந்துட்டு அப்படியே ஒரே இடத்துல வந்து வேர்ட்ஸ் ஒரு வார்த்தைய சொல்லி உடைச்சுட்டாங்க. அந்த மனுஷன் இவ்வளோ நேரம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பான். அவ்வளோதான் அப்படியே மூஞ்சி எல்லாம் சுருங்கி போய் கெட் லாஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரே ஷவுட் தான். கார் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டா போயிறாரு. அவருக்கு சரியான காண்டு. தம்பி, 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 தம்பி 3 மாசம் தானே சின்ன பையன். எதுக்கு அப்படி என்ன தம்பி, தம்பி, தம்பின்னு சொல்லி சாவடிச்சு தொலைறா அப்படின்ற அளவுக்கு அவரு கான்லயே கார எடுத்துட்டு வந்துட்டு போயிறாரு. நம்ம இவனா, இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்னு இவன் எந்த காண்டு கத்திட்டு போறான். நான் உண்மைய தான் சொன்னேன். இங்கெல்லாம் உண்மைய சொன்னா வந்துட்டு பொறுக்க மாட்றாய்ங்க போல அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து நேரா உள்ள போறாங்க. அங்க பார்த்தா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு ஒரு மாரி தலையில கை வச்சு உட்காந்துருக்காங்க. பிகாஸ் வந்து இது அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ? அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு அவங்க மைண்ட்ல. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே அவங்க அப்பா மட்டும் தான். அம்மா சொல்றாங்க அப்படின்றதுக்காக போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அம்மா, அப்பா 2 பேருமே அவங்களோட ஒரு உலகம் மாதிரி. அம்மா சொன்னாங்கன்னு போயிட்டு வந்துட்டாங்க. அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படின்ற அளவுக்கு அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நம்ம யுவனாவா, "ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையாடி? நடந்து முடிஞ்சத பத்தி ஏன்டி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அதான் போயிட்டு வந்துட்டல்ல. அவ்வளோதான் விடு. இனிமே போ வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து யுவனாவா நம்ம ஷாப் பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஈஸியா சொல்லிட்ட. எங்க அப்பாவ பத்தி தெரியும்ல உனக்கு." ஐயோ! அத்த பேரு சொன்னாலே அவ்வளோதான். "எதுக்கு அவ பேர யூஸ் பண்றீங்க?" அப்படி இப்படின்னு கத்துவாருடி. இப்போ மட்டும் ஐயோ! எனக்கு பயமா இருக்கு யுவனா அப்படின்ற மாரி சொல்ல, யுவனாக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஐய்யய்யோ! நம்ம வேற வாய் வச்சு சும்மா இல்லாம இந்த ஜின்னுக்கு வேற வந்து ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப என்ன பண்றது? ஒருவேள அவர் உண்மையாவே லவ்வுன்னு சொல்லி வந்து நின்னா, அவ்வளோதான். உண்மையாவே என் கழுத்துக்கு கத்தி வந்துருமே அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு மாரி பயப்படுறாங்க. நம்ம வந்துட்டு ஷா அத நோட் பண்ணிட்டு, "ஏய் நான் பயப்படுறேன் ஓகே. நீ ஏன்டி பயப்படுற?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, அவ அது வந்து அ என் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்லிடுச்சு. அத நெனச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. வேற எதுவும் இல்ல. நீ நீ சோகமாவே இரு. நீ சோகமாவே இரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து கரெக்ட்டா நம்ம யூனா வந்து ரூமுக்குள்ள வந்துட்டு போலான்னு போம்போது, கரெக்ட்டா வந்து நம்ம அ ஸ்ரீ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வந்து அப்ஸ்டேர்ஸ்ல ஸ்டோரேஜ் ரூம் இருக்குல்ல, அங்க வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வேஸ்ட் திங்ஸ்லாம் எடுத்துட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. அப்போ அந்த விண்டோ வழியா பார்த்துருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு அங்க நம்ம அதாவது அந்த கிரவுண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா? ப்ரவுன் காலேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அந்த காலேஜோட வந்துட்டு ஃபுல் வந்து வியூமே வந்துட்டு தெரியும். ஸோ அவங்க வந்து பேக் சைடு வந்து கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. பார்த்தோனே அவங்களுக்கு சரியான ஷாக்கு. "என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க?" அப்படின்ற அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டா வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழ இறங்கி வராங்க. நம்ம யூனோ வந்துட்டு, "என்னாச்சு? ஏன்டி இப்படி ஓடி வர?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து பார்த்து கேட்க, "ஏய் எமர்ஜென்சி வாங்க மொத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிட, நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு, "என்ன எமர்ஜென்சி?" அங்க பசங்க அப்படின்ற மாரி வந்து மட்டும் தான் சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்ம ஆரம்பிச்சுட்டானுங்களா அவனுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு செம்ம ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு இவ்வளோ நேரம் கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. எதையோ பத்தி அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. அது எல்லாத்தையும் விட்டாங்க. இந்த சைடு வந்து நம்ம யூனா, ஷான் வந்துட்டு ஸ்ரீ 3 பேரும் வந்துட்டு கால்ல செருப்பு கூட போடல. அடிச்சு புடிச்சோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு செம்ம ஃபர்ஸ்ட்டா வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு காலேஜோட கேட்க்கு வந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஷா வந்துட்டு அப்படியே வந்து
திரும்பி யூனோவ பார்க்குறாங்க. யூனா தான் வந்துட்டு அப்படியே வந்து கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆமா, அவனுங்க போனா மட்டும் அவனுங்க என்ன சண்டைய நிறுத்திருவானுங்களா என்ன? அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது வந்துட்டு போரிங்கா இருக்கு. பார்த்துட்டாங்க போல இருக்கு நெறைய. அதனால வந்துட்டு ஒரு மாரி போரிங்கா நடந்து வந்துட்டு இருக்காங்க. "ஏய் நடந்து வந்ததெல்லாம் போதும். அவளுக்கு கால் பண்ணி வரையில வந்து மெடிக்கல் கிட் வாங்கிட்டு வர சொல்றி" அப்படின்ற மாரி சொல்ல, "அவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கா என்ன?" அப்படின்ற அளவுக்கு இப்பதான் அவங்களுக்கு வேகமே வந்திருக்கு. அவங்க அவ்வளோதான் மெடிக்கல் கிட் வேணுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து ஸ்ரீ போயிருப்பாங்க. அப்புறம் ஷா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யூனோ போயிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஓவர்டேக் பண்ணி யூனோ போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான். இவ எதுக்கு போய் ஓடிட்டு இருக்கா? போய் அங்கலாம் அடிச்சு கிடிச்சு போட போயிறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த சைடு வந்து ஸ்ரீயும், ஷாவும் வந்துட்டு யூனோவ சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவள நிறுத்து அப்படின்னு அளவுக்கு சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து யூனாவா கால் பண்றாங்க. நம்ம வந்துட்டு நிவிக்கு. நிவி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்குறதுக்காக ஷாப் வந்து போயிருப்பாங்க. அவங்கலாம் ஆல்ரெடி கட்டுப்பு. ஏன்னா ஒருத்தர் மாத்தி நம்ம ஸ்ரீ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ கால் பண்ணி, "இது வாங்கிட்டு வா, அத வாங்கிட்டு வா, அத மறந்துறாத, இத மறந்துறாதன்னு" சொல்லிட்டு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா? இப்பதான் கொஞ்சம் வந்து கால் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா இருந்திருப்பாங்க. திரும்ப யூனா கால் பண்ணுவோம். அவ்வளோதான் நம்ம வந்து நிவிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. "ஏய் என்னடி ஆளுக்கு கால் பண்ணி அத வாங்கிட்டு வா, இத வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்வளோ டென்ஷன் ஆகுது. 10 நிமிஷத்துக்குள்ள கால் பண்றீங்க. எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு தர மாட்டீங்களா? இப்ப என்ன வேணும் உனக்கு?" அப்படின்ற மாரி சொல்ல, "மச்சான் ட்ரீட்டுடி" அப்படின்ற மாரி சொல்ல, அவ்வளோதான். "எங்க? எப்போ?" அப்படின்ற மாரி கேட்க, "நம்ம காலேஜ்ல தான். சீக்கிரம் வா. திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கால கட் பண்ணிடுறாங்க. "ட்ரீட்டா?" அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு, "ரொம்ப நாள் ஆச்சேடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, அப்புறம் சம்திங் நெறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அது வேகமா போயிட்டு அந்த கவுண்டர்ல வந்துட்டு பில் கவுண்டர்ல, "அண்ணா இதெல்லாம் பில் போட்டு வைங்க. நான் ஜஸ்ட் 1 ஹார்ல வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஸ்கூட்டில தான் வந்திருப்பாங்க. ஸ்கூட்டி எடுத்துட்டு பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. அங்க வந்து போயிட்டு வந்துட்டு பைக்க வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வேகமா உள்ள போயிட்டு நெறைய மெடிக்கல் கிட் 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல 8, 9 வாங்கிட்டு அவங்க வேகமா, "அண்ணா இதுக்கெல்லாம் பில் போட்டுருங்கன்னு" சொல்லிட்டு மொத்த பில்லையும் வந்து பே பண்ணிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஆஹா! எனக்கு ட்ரீட் அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போறாங்க. சைக்கோ மாரி ஆயிட்டாங்க. ஸோ வந்து நம்ம இவனும் நிவியும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு போல இந்த ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு. ஸோ அதனால அவங்க 2 பேருமே வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டா வந்துட்டு நிவியும் சரி அண்ட் வந்துட்டு இவனும் ஒரு மாரி இந்த ஃபைட்ல கொஞ்சம் வந்துட்டு ஹாப்பி ஆயிடுவாங்க போல. அப்படியே வந்துட்டு போறாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஸ்டீவன் வந்துட்டு ஷாவும் தான். இப்ப எதுக்கு அவள வேற வர சொன்னா? அவ இவள சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். இதுல அவள வேற சமாளிக்கணுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்டீவ் வந்து கேட்குறாங்க. நம்ம ஷா, "ஐயோ! அது முக்கியம் இல்ல. அவனுங்க சண்டைய நிறுத்தணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேகமா வந்துட்டு அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ்க்கு போறாங்க. வேகமா போனா அங்க வாட்ச்மேன் அண்ணா வந்துட்டு ரிலாக்ஸா உட்காந்துருக்காரு. அவர் உள்ள பிரச்சனை என்ன நடக்குதுன்னே தெரியல. பிகாஸ் வந்து அந்த கிரவுண்ட் வந்து பேக் சைட்ல இருக்கும். பேக் சைட்ல என்ன நடந்தாலுமே சவுண்ட் வந்து வெளியலாம் கேட்காது. அதாவது கேட் வரைக்கும் கேட்காது. ஸோ வந்துட்டு வாட்ச்மேன் என்ன ரிலாக்ஸா உட்காந்துருக்காரு. ஒரு மாரி நல்லா தூங்கியிருப்பாரு. "இவன் என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்காரு இந்த ஆளு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷாக்கா சரியான டென்ஷனு. "அண்ணா எந்திரிங்கண்ணா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கத்தி விடவும் அந்த அண்ணா எந்திரிச்சுட்டு, அட்டென்ஷன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சல்யூட் அடிக்கிறாரு. ஸோ வெளங்கிரும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் 3 பேரும் தான் உள்ள போறாங்க. இன்னும் வந்து வாட்ச்மேனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? எதுக்கு வந்தாங்க இவங்க? அப்படின்னு அளவுக்கு திரும்ப வந்து அவருக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே படுத்து தூங்கிர்றாரு. நம்ம கேர்ள்ஸ் 3 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க வந்துட்டு நம்ம அதாவது ம் ப்ரவுன் காலேஜ் பசங்களும் அண்ட் அதர் ஆப்போசிட் காலேஜில் வந்துட்டு அந்த பசங்க இருப்பானுங்களா அவனுங்களுமே வந்துட்டு மாற்றி மாற்றி அடிச்சுட்டு கிடக்குறானுங்க. ஆல்ரெடி வந்துட்டு பப்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும்ல அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் அந்த பசங்க வந்துட்டு காலேஜை தேடி வந்து அதாவது காலேஜை வந்து டேமேஜ் பண்ணலான்னு சொல்லி வந்திருப்பானுங்க. இது வந்து இந்த காலேஜ் பசங்க அதாவது ப்ரவுன் காலேஜ் பசங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம காலேஜ் பசங்களுக்கு தெரியுமோ அவனுங்க வந்து எப்பறம் எங்கள் காலேஜ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டேமேஜ் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்துட்டு பைக்கு கார் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கேர்ள்ஸ் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டு செம்ம தர மாதிரியா போயிட்டுருக்கு. அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சு அப்படியே ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்ற மாதிரி அடிச்சு உருண்டுட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் இதை பார்த்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு யோனா மட்டும் இல்லை இப்போ நம்மளுமே இறங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷான் வந்து ஸ்ரீமே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு ஃபைட்டில் இறங்கிறாங்க. ஓகே கேஸ் வந்து பாட்டு வந்து முடிச்சு எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங்.